அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 8ஆம் வகுப்பு அறிவியல்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. டேஷ் என்பவை எளிய மற்றும் சிக்கலான கணக்குகளை தீர்க்க பெரிதும் உதவுகின்றன. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சார்புகள். இரண்டாவது வினா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கார்பெட் தேசிய பூங்கா. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1936. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. இந்த பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். மூன்றாவது வினா. சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1976. சமூக வனவியல் என்ற சொல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1976. நாலாவது வினா. இந்திய உணவுக் கழகம் 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இந்திய உணவுக் கழகம் 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சென்னை. இதோட தலைமை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஆனால் ஏற்படுத்தப்பட்டது சென்னையில். ஐந்தாவது வினா. ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது? ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி எல்ஹெச் ஹார்மோன், அதாவது லூட்டினேசிங் ஹார்மோன். ஆறாவது வினா. கால் மூட்டின் தொப்பி போன்ற அமைப்பு போல் காணப்படும் எலும்பு எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பட்டெல்லா. ஏழாவது வினா. உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது? உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குருத்தெலும்பு. எட்டாவது வினா. காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும்? காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழ்நிலையில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ லாக்டிக் அமிலம். ஒன்பதாவது வினா. மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எது? மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அம்மீட்டர். பத்தாவது வினா. டேஷ் கணினி நினைவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மீக்கடத்திகள். 11வது வினா. கீழ்கண்டவற்றுள் பாஸ்கல் விதி எதில் பயன்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் பாஸ்கல் விதி எதில் பயன்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். நீரியல் உயர்த்தி, தடை செலுத்தி, அழுத்தப்பட்ட பொதி, இந்த மூன்றிலுமே பாஸ்கல் விதி பயன்படுகிறது. 12வது வினா. தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் டேஷ் அதிகமாக இருக்கும்? தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் டேஷ் அதிகமாக இருக்கும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உராய்வு அதிகமாக இருக்கும். தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் உராய்வு அதிகமாக இருக்கும். 13வது வினா. வைரத்தின் ஒளிவிலகல் எண் எது? வைரத்தின் ஒளிவிலகல் எண் எது? சரியான விடை ஆப்ஷன் டி 2.41. இப்போ பாருங்க, காற்றோட ஒளிவிலகல் எண் 1, நீரோட ஒளிவிலகல் வந்து 1.33, ஈத்தரோட ஒளிவிலகல் எண் வந்து 1.36, மண்ணெண்ணெயோட ஒளிவிலகல் எண் வந்து 1.41, சாதாரண கண்ணாடியோட ஒளிவிலகல் வந்து 1.5, குவார்ட்ஸோட வந்து 1.56. முக்கியமானது, காற்று வந்து 1, நீர் 1.33, ஈத்தர் 1.36, மண்ணெண்ணெய் 1.41, சாதாரண கண்ணாடி 1.5, குவார்ட்ஸ் 1.56. அடுத்தது, டேஷ் வெப்ப கடத்தல் ஏற்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி திடப்பொருட்களில். திடப்பொருட்களில்
வெப்ப கடத்தல் ஏற்படுகிறது. 15வது வினா, ஈல் மீனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் வாட்ஸ். ஈல் மீனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் வாட்ஸ். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 650 வாட்ஸ். 16வது வினா, மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. 17வது வினா, ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன. ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உலோகங்கள். 18வது வினா, எது நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும். கீழ்கண்டவற்றுள் எது நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நியோடிமியம். 19வது வினா, காந்தப்புல வலிமையின் எண்மதிப்பானது புவிப்பரப்பின் நெடுக்கத்தில் டேஸாக இருக்கும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 25 முதல் 65 மைக்ரோ டெஸ்லா. 20வது வினா, சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி செவ்வாய். 21வது வினா, சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிதல் டேஸ் திட்டத்தின் நோக்கமாகும். ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சந்திராயன் 1. இந்த சந்திராயன் 1 எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2008 அக்டோபர் 22. அடுத்தது சந்திராயன் 2 எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஜூலை 22. இதே மங்கலன் பார்த்தீங்கன்னா 2013 நவம்பர் 5. 22வது வினா, செவ்வாய் தன்னச்சில் டேஸ் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. ஒரு முக்கியமான வினா. செவ்வாய் தன்னச்சில் டேஸ் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி 24 மணி 37 நிமிடம். 23வது வினா, ராக்கெட் மனிதர் யார். ராக்கெட் மனிதர் யார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கைலாசம் வடிவு சிவன். 24வது வினா, டேஸ் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகின்றன. டேஸ் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகின்றன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 3. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன். 25வது வினா, மின்னார் பகுத்தல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மின்னார் பகுத்தல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மைக்கேல் ஃபாரடே. மின்னார் பகுத்தல் மைக்கேல் ஃபாரடே. 26வது வினா, சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. ஒரு முக்கியமான வினா. சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சோடியம் கார்பனேட். சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. 27வது வினா, உலர் பனிக்கட்டி என்பது டேஸ். உலர் பனிக்கட்டி என்பது டேஸ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திட கார்பன் டை ஆக்சைடு. 28வது வினா, மாறா விகித விதியை கூறியவர் யார். ஒரு முக்கியமான வினா. மாறா விகித விதியை கூறியவர் யார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜோசப் பிரவுஸ்ட். 29வது வினா, நியூட்ரான் இல்லாத தனிமம் எது. நியூட்ரான் இல்லாத தனிமம் எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹைட்ரஜன். 30வது வினா, ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் எத்தனை கிராம் சோடியம் குளோரைடு உப்பு கரைந்துள்ளது. ஒரு முக்கியமான வினா. ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் எத்தனை கிராம் சோடியம் குளோரைடு உப்பு கரைந்துள்ளது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 35 கிராம். 31வது வினா, வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எது. ஒரு முக்கியமான வினா. வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எது.
சரியான விடை ஆப்ஷன் சி சல்ஃபியூரிக் அமிலம். 32வது வினா சலவை சோடா என்பது என்ன? சலவை சோடா என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி சோடியம் கார்பனேட். சலவை சோடா சோடியம் கார்பனேட். இப்போ பாருங்க, தாமிர சல்ஃபேட்னா மயில் துத்தம். தாமிர சல்ஃபேட்னா மயில் துத்தம். இரும்பு சல்ஃபேட் அல்லது ஃபெரஸ் சல்ஃபேட்னா பச்சை துத்தம். பொட்டாசியம் நைட்ரேட்னா சால்ட் ஃபீட்டர். கந்தக அமிலம்னா விட்ரியால் எண்ணெய். கால்சியம் சல்ஃபேட்னா ஜிப்சம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னா பாரிசாந்து. பொட்டாசியம் குளோரைட்னா மூரேட் ஆஃப் பொட்டாஸ். நல்லா பாருங்க, தாமிர சல்ஃபேட்னா மயில் துத்தம். இரும்பு சல்ஃபேட் அல்லது ஃபெரஸ் சல்ஃபேட்னா பச்சை துத்தம். பொட்டாசியம் நைட்ரேட்னா சால்ட் பீட்டர். கந்தக அமிலம்னா விட்ரியால் எண்ணெய். கால்சியம் சல்ஃபேட்னா ஜிப்சம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னா பாரிசாந்து. பொட்டாசியம் குளோரைட்னா மூரேட் ஆஃப் பொட்டாஸ். அடுத்தது, தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி நீர்வாயு. தொகுப்பு வாயுனா நீர்வாயு. 34வது வினா ஆக்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? ஆக்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி பெட்ரோல். 35வது வினா சீட்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? சீட்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி டீசல். 36வது வினா ஆந்தர்சைட் நிலக்கரி கார்பன் சதவீதம் என்ன? ஆந்தர்சைட் நிலக்கரியின் கார்பன் சதவீதம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி 86 முதல் 97%. 37வது வினா மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது? மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது? சரியான விடை ஆப்ஷன் பி இன்ஃப்ளூயன்சா. 38வது வினா பந்து வடிவ பாக்டீரியா என்பது எது? கீழ்கண்டவற்றுள் பந்து வடிவ பாக்டீரியா என்பது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ காக்கை. 39வது வினா முதலாவது நிலத்தாவரம் எது? முதலாவது நிலத்தாவரம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி டெரிடோஃபைட்டுகள். இந்த பிரயோஃபைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாவர உலகின் இருவாழ்வு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரயோஃபைட்டுகள். தாவர உலகின் இருவாழ்வு வந்து பிரயோஃபைட்டுகள். 40வது வினா அகார் அகார் என்பது எந்த பாசியிலிருந்து பெறப்படுகிறது? அகார் அகார் என்பது எந்த பாசியிலிருந்து பெறப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெல்லிடியம். 41வது வினா ஒரு கலோரியின் ஜூல் மதிப்பு யாது? ஒரு கலோரியின் ஜூல் மதிப்பு யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4.186 ஜூல். ஒரு கலோரியின் ஜூல் மதிப்பு 4.186 ஜூல். 42வது வினா ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் எது? ஒரு முக்கியமான வினா, ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அம்மோனியா. 43வது வினா சிலிசால்ட் பீட்டர் மூலக்கூறு வாய்ப்பாடு யாது? ஒரு முக்கியமான வினா, சிலிசால்ட் பீட்டரின் மூலக்கூறு வாய்ப்பாடு யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சோடியம் நைட்ரேட். 44வது வினா எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜே தாம்சன். 45வது வினா ஒளி உரத்தலின் அலகு யாது? ஒளி உரத்தலின் அலகு யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி டெசிபல். 46வது வினா முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த விண்கலம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அப்பல்லோ 11. 47வது வினா உலக காடுகள் தினம் என்று? உலக காடுகள் தினம் என்று? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மார்ச் 21. 48வது வினா தமிழகத்தின் மாநில பூச்சி எது? தமிழகத்தின் மாநில பூச்சி எது?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏமன் பட்டாம்பூச்சி. 49 வினா சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சுந்தர்லால் பகுனா. கடைசி வினா பானி புயல் ஒடிசாவை தாக்கிய ஆண்டு எது? பானி புயல் ஒடிசாவை தாக்கிய ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2019. பானி புயல் ஒடிசாவை தாக்கிய ஆண்டு 2019. நண்பர்களே, நீங்கள் நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியல்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.